ஐயோ, வயசு பொண்ணு இருக்கு, இப்படி மயங்கி விழுந்திருக்க. மொசக்கையா என்னமோ பட்னி பச்சா கூட இருக்கும். சும்மா பேசிக்கிட்டு இருக்காம யாராவது போய் ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கப்பா. சீக்கிரம் போய் சோடா வாங்கிட்டு வாங்க. அதானே, போய் சோடா வாங்கிட்டு வாங்க. ஆமா ஆமா, போய் போய் சோடா வாங்கிட்டாயா. இப்படி ஆளுக்காவது சொல்லிட்டு இருந்தா யார்தான் போய் சோடா வாங்குறது? கொஞ்சம் விலகியா விலகு. ரிக்ஷா கூட்டி வாங்க, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போலாம். இந்த பாருங்க, சீக்கிரமா நீங்க போய் ஒரு ரிக்ஷா கூட்டிட்டு வாங்க. என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு சொன்னது கால வேணா, சீக்கிரம் போய் ரிக்ஷா கூட்டுவாயா. ஆமா, போய் ரிக்ஷா கூட்டிட்டு வாயா. இங்க வேடிக்கை பார்க்கலாம்னு நான் வந்தேன். என்ன போய் வேலை வாங்க. இது உனக்கு வேடிக்கையா? சரி, நானே போய் கூட்டி வரேன். விலகியா வாப்பா, வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சு, வா போலாம். அட பாவிங்களா, இந்த பொண்ணு நிச்சயமா கர்ப்பிணியா இருக்க முடியாது. தெரியும். வாதம் பித்தம் இது மாதிரி டிசீஸாவும் தெரியல. தெரியும். பசி மயக்கமாவும் இருக்க முடியாது. தெரியும். நான் நினைக்கிறேன் ஓவர் டென்ஷன், அதனால பிளட் பிரஷர் ஜாஸ்தியாகி மயக்கமா விழுந்திருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஊசி நீங்களே போடுங்க, நான் பக்கத்துல இருந்துட்டு தெரியும் தெரியும் சொல்லிட்டு இருக்கேன். தெரியாம நீங்க டாக்டர், நான் டாக்டர். என் பக்கத்துல இருந்து தெரியும் தெரியும்னா எனக்கு மருந்து போகுதுல. ஏன் இன்னும் எனக்கு டென்ஷன் ஆயிடும் போல. பயங்கரமான இன்ஜெக்ஷன். இன்னும் 10 நிமிஷத்துல மயக்கம் தெரிஞ்சு எழுந்துருவாங்க. அதுதான் அவனுக்கு தெரியுமே. இனிமே எங்க எந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்தாலும் நேரா நம்ம ஆஸ்பத்திரிக்கே ஆக்கிட்டு வா. இது மாதிரி சீசோட நடுத்தர மயக்கமா விழுந்து கிடந்த நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மனசுல இருந்து என்ன அடியோடு தூக்கி எறிஞ்சுக்கீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நடு தெருவுல ஆடு மாடு விழுந்து கிடந்தா கூட அதுக்கு உதவி செய்யறவன் தான் மனுஷன். உன்னை இங்க கொண்டு வந்தது மனுஷனா தானே தவிர புருஷனா இல்ல. அந்த உறவைத்தான் கோர்ட்ல சட்டப்படி விவாகரத்து மூலமா தீர்த்துக்கிட்டோமே. இனிமேல என்னோட சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறது நடக்காத காரியம். இந்த ஜீவனாம்சம் உனக்கும் குழந்தைக்கும் மாசம் கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவானது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. விஷப்பாம்புகளோட யாரோ ஒருத்தர் கூண்டிருந்ததாக கேள்விப்பட்டேன். அதை விட கொடுமையானது உன்னோட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷம். அதுக்கு மேல விளக்க சொல்ல தேவையில்லை. இந்த ஜீவனாம்சம் பணம் ஊத்தா 50 பைசா, 45 பைசா. இன்னும் ஒரு பையிலும் காணோம். அவன் கிழிச்சு வச்ச மட்டும்தான் பாப்பான். நான் எலியை சேர்த்து வச்சு பாக்குறேன், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ. வந்துட்டா பெருசா காலங்காத்தால குச்சியை தூக்கி பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம்னு இல்லாம புருஷனுக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டான். போறது வந்தது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிடறேன் சார். புட்டாமலே நான் வைக்கிறேன் சார். நடக்க போறது நடக்காது, ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலாவரியா நான் சொல்றேன் சார். 2 பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பாக்குறது? காசு வேணாம் சார், கடனுக்கு நான் சொல்றேன். வா சார். அடியே இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு. ஆள் பிடிக்க வர்றேன் அப்படித்தானே? ஆளும் பிடிப்பேன் காலம் பிடிப்பேன். உங்க சண்டையை வீட்டுல வச்சுக்கலாமே. நீ வா சார், இது ஒரு அலைச்சல் கேஸ். அலைச்சல் கேசா? சட்டை இன்னைக்கு வீட்டுக்கு வா, கிளிப்பு ஒண்ணு. நல்லா உட்கார் சார். அடே எலிப்பையா, ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா. வா வா.
உள்ள போ. ஆஹா, ஆதிசங்கரர் படம் சார். இதுக்கு என்ன பலன் தெரியுமா? அவர் மாதிரி காவிய கட்டிட்டு தேசாந்தரம் போல சொல்லுவாரு. அவர் பேச்ச கேட்காதே. அடியே, உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்திரம் போக போறேன் சார். ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜெயங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களை பெருசாக்க வைக்கிறேன். ஜெயசீலன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் சிங்கப்பூர்ல இருந்து இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக இன்வைட் பண்றேன். என் அழைப்பை மதிச்சு நீங்களா இங்க வந்ததுக்கு என்னுடைய நன்றி. நீங்க எல்லாம் இப்படி லேட்டா வரலாமா? உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? அழைப்பு வந்திருக்காங்க. அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ, ஐ அம் ஜெயசீலன், வெல்கம். பாருங்க, நீங்க எங்க வீடு வந்ததுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுல அவங்க வந்த ஃபார்மாலிட்டிங்க தலையை காட்டு போனாம இருக்க கூடாது. இருந்து விழுந்து சாப்பிடணும். வாங்க இங்க வாங்க. கமனா வாங்க வாங்க, உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல குளிப்பாட்டியா சார். நான் வந்து சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க. வணக்கம் இல்லைங்க. என்னங்க இது? உங்க தகுதிக்கும் பதவிக்கும் ஹை சொசைட்டில மூவ் பண்ணுவீங்க. இதெல்லாம் இல்லன்னா எப்படி? கமான் கமான், ஹேபிட் இது. கமான் கமான். ஏய் ஐயா, நல்லா கவனிச்சுக்க. முக்கிய எடுத்துறேன். உட்காருங்க. இந்த ஃபங்க்ஷனை நான் எதுக்காக ஏற்பாடு பண்ணேன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லி ஆசைப்படுறேன். மனைவிக்கு 2 டைப். ஒண்ணு, கணவனை அதிகமா கண்ட்ரோல் பண்ணி அவனை கைதியமா நடத்துறவங்க. 2வது, அவனுக்கு அளவுக்கு மேல சுதந்திரம் கொடுத்து அவன் கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறவங்க. ஆனா எனக்கு வாச்சிக்கிற மனைவி ஒரு பெக்கூலியர் டைப். எனக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. அது எதையுமே அவன் தடை செய்யறது கிடையாது. ஆனா லிமிட் பண்ணிருக்கான். ஒரு நாளைக்கு இவ்வளவு விஸ்கி தான் குடிக்கலாம், இவ்வளவு சிகரெட் தான் பிடிக்கலாம்னு அளவு வச்சிருக்கான். இதனால என் சந்தோஷமும் பாதிக்கப்படல, என் உடம்பு கெடாம அவ பாத்துக்கிறேன். இப்படிப்பட்ட உயர்ந்த மனைவியோட 5 வருஷமா நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய மேரேஜ் அனிவர்சரி டே. அதுக்காக உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்.